கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா தீரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிட்டா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிட்டா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். இந்த வாலிபர் நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நம்மையும் படைத்து, நாம் சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மையும் படைத்தார். ஆனால் இந்த உலகத்திலே மனித வாழ்வுக்கு அநேக சவால்கள் இருக்கின்றன. சிறு குழந்தை பருவம் முதல் வயதான பருவம் வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலங்களிலே பல்வேறு போராட்டங்களும் சோதனைகளும் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வாலிப பிராயம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பருவம் மனித வாழ்வில். இந்த பருவத்தில் இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்வது, நாம் இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்களை நாம் அடைய வேண்டும், உலகத்தில் நாம் பெரியவர்களாக வர வேண்டும், இப்படிப்பட்ட கற்பனைகளோடு நாம் வாழுவோம். அதற்காக பிரயாசப்படுவோம். அது நல்லது என்று இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லுகிறார். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட என்று தேவன் நல்ல ஒரு சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தேவன் சாய்ஸை நம்முடைய கரங்களிலே தருகிறார். எப்படிப்பட்ட சந்தோஷங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை தெரிந்தெடுத்துக் கொள்வது நம்முடைய சாய்ஸ், நம்முடைய விருப்பம். பரிசுத்த வேதாகமத்தில் 2 பேரை குறித்து நாம் இன்றைக்கு சுருக்கமாக பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே ஒரு நபரை பற்றி வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சாருடைய மகன். இவருடைய பெயர் பெல்தேஷாத்சார். இந்த பெல்தேஷாத்சார் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல், நேபுகாத்நேச்சராகிய அவருடைய தகப்பன் மேட்டிமையான போது தேவன் அவரை தண்டித்தது எல்லாமே இவருக்கு தெரியும். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல், தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்தி, தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை அவருக்கு முன்பாக கொண்டு வர சொல்லி பெல்தேஷாத்சாரும் அவருடைய பிரபுக்களும் அவருடைய மனைவிமார்கள், மறுமனையாட்டிகள், வைப்பாட்டிகள் எல்லாரும் அந்த ஆலயத்து பாத்திரங்களிலே திராட்சரசம் குடித்தார்கள். அது மட்டுமல்ல, தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளி, பொன்னு, இரும்பு, கல் இவைகளால் தேவனை உண்டு பண்ணி புகழ்ந்தி வேறு தேவங்களை வழிபட்டிருந்து இங்கே அந்த பெல்தேஷாத்சாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் என்ன நடந்தது? அங்கே அவர்கள் அவ்விதமாக பண்டிகையை ஆசரித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு கை உறுப்பு தோன்றி
சுவரிலே எழுதினது, மெனே மெனே தெக்கே உப்பார்சின் என்று. அப்பொழுது அதன் அர்த்தம் என்னவென்றால், மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் பொருள்படும். இதுல இந்த பெல்தேஷாத்சாருடைய வாழ்விலே நான் பார்க்கும் பொழுது, தனக்கு இஷ்டமானபடி தன் கண் கண்ட வழிகளிலே தன் மனம் போன போக்கிலே அந்த பெல்தேஷாத்சார் காரியங்களை செய்ததை பார்க்கிறோம், இன்பங்களை அனுபவித்ததை பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமான காரியங்களை செய்ததை பார்க்கிறோம், தேவனுக்கு விரோதமாக இருந்து அந்நிய தெய்வங்களை வழிபட்டதை பார்க்கிறோம். இதனால் தேவன் சும்மா இருக்கவில்லை, தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து அங்கே ராஜ்யத்தை மட்டிட்டார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமான வாலிப உள்ளங்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நமக்கு தெரிந்தெடுக்கும்படியான ஒரு வசதியை தந்திருந்தாலும் நம்முடைய விருப்பங்களை நாம் நிறைவேற்றுவதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரசங்கியில் உள்ள வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் இவை எல்லாவற்றின் மீட்டமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பெல்தேஷாத்சாரை, இந்த ராஜாவை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். அதே போன்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னார், ஒரு மனிதனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு குமாரன் நல்ல கீழ்ப்படிந்து தகப்பனுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிற ஒரு நல்ல மகனாக இருந்தார். ஆனால் இன்னொரு மகன் தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் நண்பர்களுடன் சேர்ந்து சிற்றின்பங்களை அனுபவித்து அழித்து கொண்டிருந்தார். அவ்விதமாக தன் தகப்பனிடத்துல ஆஸ்திகளை எல்லாம் கேட்டு தன் நண்பர்களோடு தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி தன் செல்வங்கள் எல்லாம் தீர்ந்த பொழுது அங்கே தன்னுடைய நண்பர்கள் ஒருவரும் அங்கே வரவில்லை, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, தேசத்துல பஞ்சம் உண்டாயிட்டு. அப்பொழுது என்ன நடந்தது பாருங்கள். அங்கே ஒரு நபரிடத்துல போய் அங்கே பன்றிகளை மேய்க்கிற வேலையில சேர்ந்து பன்றிகளுக்குள்ள தவிட்டினாலே தன்னுடைய பசியை போக்க ஆசையா இருந்தால் அது கூட கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த மனிதன், கெட்ட குமாரன், திரும்ப அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி வந்தது, என் தகப்பன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரர்கள் கூட எவ்வளவு திருப்தியாய் சாப்பிடுறார்கள், நான் போய் என் அப்பாவிடத்துல மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அவரிடத்துல ஒரு வேலைக்காரனாக என்னை சேர்த்து கொள்ளும் என்று கேட்பேன் என்று சொல்லி போனான். அப்பொழுது தூரத்திலே தன்னுடைய மகன் வருவதை தகப்பன் பார்த்த பொழுது, லூக்கா 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, என் குமாரனாகிய இவன் மரித்தார், திரும்பவும் உயிர்த்தார், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டார் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். மட்டுமல்ல, இந்த கெட்ட குமாரனுக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, உயர்ந்த வஸ்திரங்கள் என்றெல்லாம் கொடுக்க சொல்லி கொழுத்த கன்றுகளை அடித்து விருந்து பண்ணி சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமான வாலிப உள்ளங்களை, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஏதோ பாவத்திலே நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம். இனியும் எனக்கு வாழ்வு உண்டா என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா, இந்த பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, யார் எனக்கு உதவி செய்வார் என்று கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சரியாக கைட் பண்றதுக்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களோடு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவினிடத்தில் வருவீர்கள் என்றால் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை பாவங்களிலிருந்து விடுதலை பண்ணி உங்களுடைய வாழ்வை ஒரு அதிசயமாக, ஆச்சரியமான, ஒரு ஆசீர்வாதமான பாதையிலே தேவன் நடத்தி செல்வார் என்பது தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப உள்ளங்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த கெட்ட குமாரன் திரும்ப தகப்பனிடத்தில் வந்தபோது தகப்பன் எப்படி இரக்கமுள்ள தகப்பனாக சேர்த்து கொண்டு சந்தோஷப்பட்டாரோ, அதே போல நீங்கள் பாவத்தில் இருந்தாலும், போதைப் பொருள்களுக்கு அடிமைகளாக இருந்தாலும், விட முடியாத பாவங்களுக்கு அடிமைகளாக இருந்தாலும், நிச்சயமாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவீர்கள் என்றால் இயேசு உங்கள் மேல் இரக்கமாகி அவருடைய அன்பினால் உங்களை அணைத்துக் கொள்ளுவார். உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், உங்களை பாவங்களிலிருந்து விடுதலையாக்குவார், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தருவார்.
ஆகவே இந்த நாட்களிலே நீங்களே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள். அனுதினமும் வேதத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலே அனுதினமும் ஜெபியுங்கள். அவருடைய காரியங்களிலே நீங்கள் ஈடுபடுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களோடு பேசுவார். அவரே உங்களோடு பேசுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த தேவன் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு ஆலோசனை தருவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வாலிப நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாலிப உள்ளங்களோடும் தேவ ஆவியானவர் இடைப்படுவீராக. என்னென்ன காரியங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ கர்த்தர் தாமே அவர்களுக்கு அருளி செய்வீராக. அவர்கள் பாவங்களிலிருந்து விடுதலைப்பட விரும்புகிறார்கள் என்றால் அந்த பாவங்களிலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை அருளி செய்யுங்கப்பா. அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. நல்ல கல்வி, நல்ல வேலைகள் அப்பா, ஸ்தோத்திரம், உயர்ந்த அந்தஸ்துகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்வீராக. ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துவீராக. அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகான மகிமை முக்கிய செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். God bless you.